Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTN Presence Mission 80 Group 2A Reasoning class தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா இமேஜஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபிகரல் சீரியஸ் பார்த்து முடிச்சிருந்தோம் போன வீக் வரைக்கும். ஸோ இந்த வீக்கில் நம்ம கவர் பண்ணக்கூடிய 4 டாபிக்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிரர் இமேஜஸ் தான் பார்க்க போறோம். மிரர் இமேஜஸ் இதுக்கு எப்படி நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம்? மேக்சிமம் இதுக்கு இருக்கிற நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன். இதுல இருந்து பண்ணோம்னா நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு மிரர் இமேஜஸ்ல நம்ம இமேஜின் பண்ணி அதை நம்ம மாத்தி வரைஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிரர் இமேஜஸ்ல எப்படி நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு சில டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிரர் இமேஜஸ் ஸ்ட்ரெயிட்டா நம்ம இமேஜஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, ஏபிசிடி, அதை மிரர் இமேஜஸ்ல நமக்கு எப்படி காமிச்சா எப்படி தெரியும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். அது கேபிட்டல்லையும் சரி ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் சரி. அப்புறம் டிஜிட்ஸ்ல நம்ம மிரர்ல காமிச்சா எந்த மாதிரி நமக்கு மிரர்ல தெரியும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் எந்தெந்த நம்பர்ஸ் இல்லைன்னா எந்தெந்த ஆல்பபெட்ஸ் எனக்கு மிரர்ல காமிச்சாலும் மாறாம இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த டாபிக்ல எந்தெந்த மாதிரி கொஸ்டின் வரலாம்னா ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்துட்டு எனக்கு மிரர் ஏதாவது ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. பிளேஸ் பண்ணிட்டு அந்த மிரர் விழுந்தது, அந்த மிரர்ல இருந்து பார்த்தா எனக்கு அந்த இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது இமேஜா கேட்கலாம். ரெண்டாவது ஒரு லெட்டரா கொடுக்கலாம். ட்ரீம் இல்ல சக்சஸ் அப்படின்னு ஒரு லெட்டரா கொடுத்துட்டு அதை மிரர் வச்சுட்டு மிரர் இமேஜ் என்னன்னு கேட்கலாம். லெட்டர் அப்புறம் நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்ன கேட்கலாம்னா வால் கிளாக் இருக்கு இல்லையா, அந்த வால் கிளாக் வச்சு நமக்கு மிரர்ல நமக்கு அந்த வால் கிளாக்ல மிரர் இமேஜ்ல வால் கிளாக்ல என்ன டைம் தெரியும் நமக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஆல்பபெட்ஸ் டிஜிட்ஸ்ல இருந்தே நம்ம என்ன பண்ண போறோம்னா மிரர் இமேஜஸ் எப்படி வரும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் டிராயிங் ரிலேட்டடான பிபிடி. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஏதாவது பிளரா தெரிஞ்சது அப்படின்னா பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருங்க. கொஞ்சம் நான் இங்க காமிக்கிறப்போ நீங்க பிடிஎஃப்ல கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க நம்பர்ஸ் 1ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு 0ன்றது அப்படியே எனக்கு 0வா தான் மிரர் இமேஜ்ல தெரிய போகுது. ரைட்டா? இந்த 0 இல்லாம வேற என்ன நம்பர் எனக்கு அப்படியே தெரியும் அப்படின்னா 8ன்ற நம்பர் எனக்கு மிரர் இமேஜ்லயும் அதே 8ஆ தான் தெரியும். ஸோ நம்பர்ல எனக்கு மிரர் இமேஜ்ல என்னது 0, 8 மாறாம இருக்கும். மற்றது எல்லாமே மாறி இருக்கும். சரியா? ஸோ இப்போ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வாட்டர் இமேஜ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? எனக்கு இங்க ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கு ஒரு ஆரோ, இப்படி வச்சுக்கலாமா? இந்த இமேஜுக்கு நான் ரைட் சைடில் இங்கே மிரர் வைக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் ரைட் சைடில் மிரர் வைக்காம இங்கே கீழே நான் டவுன் சைடில் வைக்கிறேன் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆக போகிறது எனக்கு என்னன்னா வாட்டர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் மிரர் இமேஜ். டாப்ல அப்படி இல்லை பாட்டம்ல வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு பேரு வாட்டர் இமேஜ். ஸோ இந்த மிரரோட பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த இமேஜ் எப்படி தெரியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டாப்பு பாட்டம் லெஃப்ட் அப்படிலாம் கன்ஃபியூஷன் இல்லை, 2 இடம் பிளேஸ்மெண்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வச்சு கேட்டா அது மிரர் இமேஜ், பாட்டம்ல வச்சு கேட்டா அது வாட்டர் இமேஜ். இப்போ எனக்கு இந்த ரைட் சைடில் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா மிரர் இமேஜ் இந்த பக்கம் எப்படி இருக்கும்னா நமக்கு எப்படி இருக்கும்? டாப்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், பாட்டம்ல இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், மாறாது. இப்போ இங்க ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது எனக்கு டாப்ல இருக்கு, இங்கேயும் அதே டாப்ல தான் இருக்கும். ஆனா இது எந்த சைட்ல இருக்கு? ரைட் சைட்ல இருக்கா? அந்த ரைட் சைட்ல இருக்குது எனக்கு மிரர் இமேஜ்ல லெஃப்ட் சைட்ல வரும். ஆனா டாப்ல தான் இருக்கும், கீழே வராது. ஓகேவா? அப்போ எனக்கு மிரர் இமேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னா டாப்பும் பாட்டமும் மாறாது. இங்க டாப்ல இருக்கிறது டாப்லயே தான் இருக்கும், பாட்டம்ல இருக்கிறது பாட்டம்லயே தான் இருக்கும். சரியா? இங்க ஒரு ஷேடட் டாட் இருக்குன்னு வைங்க. இந்த ஷேடட் டாட் எனக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கா? மிரர் இமேஜ்ல இங்க எனக்கு ரைட் சைட்ல இருக்கும். ஓகேவா? இங்க எனக்கு என்னது
ஆரோ இருக்கு. இந்த ஆரோல எனக்கு ஆரோ ஹெட் எங்க இருக்கு? மேல தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு ஆரோ ஹெட் மேல தான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்? எனக்கு இந்த சைடு ஸ்லாண்ட் ஆகி இருக்கா? அப்போ எனக்கு மிரர் இமேஜ்ல இந்த சைடு ஸ்லாண்ட் ஆகிருக்கும். ஆனால் ஆரோ ஹெட் எனக்கு அதே இங்கே மேலே தான் இருக்கும், கீழே வராது. ஸோ டாப்ல இங்கே டாப்ல இருந்துச்சுன்னா டாப்லேயே தான் இந்த சைடும் இருக்கும். பாட்டம்ல இருந்துச்சுன்னா இங்கேயும் அதே பாட்டம்ல தான் இருக்கும். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது எனக்கு இங்கே ரைட் சைடில் வரப்போகுது, ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடில் வரப்போகுது. ஸோ இங்கே எனக்கு என்னது இன்டர்சேஞ்ச் ஆகும்? ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட்ல இருக்கிறது ரைட்ல. இதுதான் எனக்கு மிரர் இமேஜ்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? இதே இது நான் இங்கே மிரரை நான் இங்கே வைக்கிறேன், கீழே டவுனில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் இமேஜஸில் என்ன நடக்கும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டு மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டாப்பும் பாட்டமும் தான் எனக்கு வாட்டர் இமேஜில் மாறும். டாப்பில் இருக்கிறது பாட்டம்லையும், பாட்டமில் இருக்கிறது டாப்லையும் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எனக்கு வாட்டர் இமேஜ் சிலபஸில் இல்லை, மிரர் இமேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது. எனக்கு சப்போஸ் மிரரை இங்கே வச்சுட்டு அதை அவங்க மிரர் இமேஜ்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு ரெண்டுமே மிரர் எந்த பிளேஸ்மெண்ட்ல இருந்தாலும் நமக்கு எப்படி எழுதணும், எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போதைக்கு நம்ம மைண்ட்ல என்ன இருக்கணும்? இந்த மாதிரி ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் எங்க மிரர் இருந்தாலும் எனக்கு டாப் பாட்டம், இங்கே டாப்ல இருக்குன்னா இங்கேயும் டாப்ல தான் இருக்க போகுது, இங்கே பாட்டம்ல இருக்குன்னா இங்கேயும் பாட்டம்ல தான் இருக்க போகுது. இங்கே லெஃப்ட்ல இருக்கிறது எனக்கு இங்கே ரைட்ல வரப்போகுது, ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வரப்போகுது. ஓகேவா? இந்த சைட்ல இருந்தா, இந்த சைட்ல இருந்தா எனக்கு ரைட் லெஃப்ட் அப்படியே இருக்கும், டாப் பாட்டம் மாறும். இது மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னது? எனக்கு நம்பர்ஸ்ல மிரர் இமேஜஸ்லையும் மாறாம வரக்கூடிய நம்பர்ஸ் என்னது? 0வும் 8ம். இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எனக்கு மிரர் இமேஜஸ்ல மாறாம இருக்கிற லெட்டர்ஸ் என்னென்னு பாருங்க. AHI, அடுத்து MO, W மாறாது, UT, UVWXY இது மாறாது. ஓகேவா? TUVWXY. ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எனக்கு என்னெல்லாம் மாறாம இருக்கு மிரர் இமேஜஸ்ல? ஏ மாறல, ஸோ ஏ. அடுத்து HIMOன்னு இருக்கா? ஹிமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டீல இருந்து அப்படியே கண்டினியூஸா இருக்கு. ஸோ TUVWXY. ஸோ இந்த எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 4, 5, இங்கே ஒரு 6, டோட்டலா 11 லெட்டர்ஸ் எனக்கு என்னது? மிரர் இமேஜஸ்ல மாறாம இருக்கு. நம்பர்ஸ்ல மிரர் இமேஜஸ்ல மாறாம இருக்குது 0வும் 8ம். கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஏ, ஹிமோ, அப்புறம் TUVWXY. ஸோ இந்த 11 லெட்டர் எனக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மிரர் இமேஜஸ்லயும் மாறாம இருக்கு. ரைட்டா? இப்போ ஸ்மால் லெட்டர்ஸ்ல அத மாதிரி எது மாறாம இருக்குன்னு பாருங்க. எது மாறாம இருக்கு பார்த்து சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்ல எது மாறாம இருக்கு? ஓ மாறாது, ஐ மாறாது, எல் மாறாது, இங்கேயும் VWX மாறாது. ஸோ VWX மாறாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? OIL, ஆயில், VWX அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸ்ல எத்தனை லெட்டர்ஸ் மாறாம இருக்கு? 6 லெட்டர்ஸ் நமக்கு மாறாம இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஸ்மால் லெட்டர்ஸ்ல மாறாம இருக்கிறது ஆயில், VWX. ஏன்னா இது அடுத்தடுத்து தானே வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? ஹிமோ, TUVWXY அப்படின்னு 11 கேரக்டர்ஸ் எனக்கு மிரர் இமேஜஸ்ல மாறாம இருக்கு. யாருக்கு தெரியும்? சொல்ல முடியாது. எதெல்லாம் எந்தெந்த லெட்டர்ஸ்ல எனக்கு மிரர் இமேஜஸ்ல மாறாம இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாவே கேட்டாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகேவா? ஸோ இது எனக்கு நம்பர்ஸ் லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் நமக்கு வால் கிளாக் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வால் கிளாக் எனக்கு மிரர் இமேஜஸ்ல எப்படி இருக்கும்? ஸோ இந்த வால் கிளாக் சம்ல நமக்கு என்ன வரும்னா ஒரு 3 டைப் ஆஃப் சம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டா 12 மணி, 1 மணி, 2 மணி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா போட்டுடலாமா? ஸோ இப்போ வால் கிளாக்ல எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நார்மல் வால் கிளாக், இது மிரர் இமேஜஸ்ல. ஸோ இங்க காட்டுற டைம்லாம் இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம், மிரர் இமேஜஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் பாருங்க. இப்போ எனக்கு 12 மணினா எப்படி இருக்கும் வால் கிளாக்ல? இங்கே தான் சின்ன முள்ளும் இருக்கும், இங்கே தான் எனக்கு பெரிய முள்ளும் இருக்கும். எனக்கு மிரர் இமேஜஸ்லையும் அதே தான் தெரிய போகுது. ஸோ அதே 12 மணி தான். ஓகேவா? இப்போ 1 மணினா எனக்கு எப்படி இருக்கும்? இங்கே பெரிய முள் இருக்கும்,
இங்க எனக்கு என்னது சின்ன முள் இருக்கும் கரெக்டா 1ல. இப்போ எனக்கு மிரர் இமேஜஸ்ல எப்படி இருக்கும், இந்த சைடு எனக்கு என்ன இருக்கு, இந்த சைடு ரைட்டா, இது லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த சின்ன முள் ரைட் சைடில் இருக்குது, எனக்கு என்ன ஆகும் லெஃப்ட் சைடில் போகும். அப்போ இங்க இருக்கும் என்னுடைய சின்ன முள். ஓகேவா, இங்க இருக்கும் சின்ன முள், இங்க எனக்கு 12 இருக்கும். மேம் இங்கேயும் அதே 1 மணி தான் வருது அப்படின்னா எனக்கு என்னது, நான் இங்க இருக்கிற நம்பர்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மாத்தி எழுதியிருக்கேன். ஓகேவா, ஆனா நமக்கு கொஸ்டின்ல நம்பர்ஸ் மாத்தி எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இங்க நம்பர்ஸும் மாறும், பிளஸ் ஆனா இங்க நீடிலும் மாறும். அங்க என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் வரும் டைமிங் கண்டுபிடிக்கிறதுல, ரெண்டும் சேம் டைமிங்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல எப்படி இருக்கும்னா இந்த நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வெறும் டேஷ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ டேஷ் மட்டும் கொடுத்து கேட்பாங்க. டேஷ் மட்டும் கொடுத்து கேட்டாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்னா இப்படி இருந்த மிரர் இமேஜ் எனக்கு கிளாக் அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். கிளாக்ல அதாவது 12, 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். நீடில் மட்டும் எனக்கு மிரர் இமேஜஸ்ல மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீடில் மட்டும் மாறி இருக்குன்னா எனக்கு என்னது, இப்போ டைம் என்னது கரெக்டா சொல்லுங்க. இப்போ டைம் இது 11, இது 12 இருக்கும். அப்போ இப்போ டைம் என்னது, எனக்கு 1 மணி, எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு 11 மணியா மாறிடுச்சு. அப்போ 2 மணி எத்தனை மணியா மாறும், 10 மணியா மாறுமா? ஓகேவா, 10 மணியா மாறும். ஸோ எனக்கு இந்த மாதிரி 12 மணி, 1 மணி, 2 மணி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். மிரர் இமேஜஸ்ல இமேஜின் பண்ணி போட்டுடலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது டைப்ல எனக்கு 12, 10, 1, 15, 2, 20 இப்படி எனக்கு கொடுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? 15, 10ன்னு ஏன் மேம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு 12, 10னா எக்ஸாக்டா சின்ன முள் 12ல இருக்காது, 12ல இருந்து கொஞ்சம் நகன் இருக்கும். அது மாதிரி 1, 15னா எக்ஸாக்டா எனக்கு சின்ன முள் 1ல இருக்காது, 1ல இருந்து கொஞ்சம் நகன் இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி 2, 20லையும் எனக்கு எக்ஸாக்டா சின்ன முள் 2ல இருக்காது, கொஞ்சம் நகன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு லெஃப்ட் ரைட்டு மாத்துறப்போ கொஞ்சம் நகன் இருக்கும்னு சொல்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும், லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். அங்கேயும் நம்ம இதை மாதிரி இமேஜஸ் வரைஞ்சி பண்ணலாம், லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னா, எனக்கு டைமிங் 11லேருந்து 1க்குள்ளே இருக்குன்னு வைங்களேன், நான் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற டைம்ல இருந்து -24 hours பண்ணணும். அல்லது இந்த 24 hours எப்படி எழுதலாம், 23:16 எழுதலாமா? ஸோ -23:16 பண்ணணும் எனக்கு டைமிங் 11லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, இப்போ 2:20ன்னு எடுத்துக்கலாமா? இதில் எனக்கு மிரர் இமேஜ் டைமிங் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் கிளாக் வரைஞ்சி இமேஜின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, -23:60 அப்படின்னு பண்ணலாம். அதாவது 23:60லேருந்து 2:20 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ என்னது 40, 23 சாரி எனக்கு 11லேருந்து இங்கே 1க்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இதை 12:20ன்னு வச்சுக்கலாம். ஸோ 12:20, 1, 11:40 தான் டைம். இப்போ 12:20க்கு மிரர் இமேஜ் டைம் என்னது 11:40. எனக்கு டைமிங் 11 to 1க்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், -24 hours பண்ணணும். ஸோ இது 11:40. ஸோ இப்போ 12:20க்கு மிரர் இமேஜ் 11:40 தான் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணலாமா? ஸோ 12:20னா எனக்கு எப்படி இருக்கும், இங்கே சின்ன முள் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1க்கும் இதுக்கும் நடுவில் இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்னது 12:24 இது. ஓகேவா, ஸோ இதுதான் 12:20 இருக்கும். இப்போ மிரர் இமேஜில் எனக்கு லெஃப்ட் ரைட் மாறுமா, இது ரைட் சைடில் இருக்குது, அப்போ இங்கே என்ன வந்துடும், லெஃப்ட் சைடில் இங்கே வந்துடும். ஸோ லெஃப்ட் சைடில் எனக்கு இந்த சின்ன முள், இங்கே ரைட் சைடில் இருக்கா, அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் இந்த சைடில் வந்துடும். ஸோ இந்த சைடில் வருதுன்னா இங்கே 7ல் இருக்கும். அப்போ இங்கே டைமிங் என்னது, இது 11, 12க்கும் 11க்கும் நடுவில் இருக்கும். இங்கே எங்கே இருக்கும், 7ல் இருக்கும் இல்லையா. ஸோ 7ல் இருக்குமா, 8ல் இருக்கும் இல்லையா, ஏன்னா இங்கே 5, 4, அப்போ இங்கே 7ல் இருக்காது, 8ல் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு டைம் என்ன வந்துருச்சு, அப்ராக்சிமேட்டா 11:40யா. ஸோ அதுதான் 11:40. இங்கே நம்ம வரைஞ்சி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, டைமிங் எனக்கு 11லேருந்து 1க்குள்ளே இருந்துச்சுன்னா -24 hours அப்படின்னு பண்ணிருங்க. அந்த 24 hours தான் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 23:60 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா, எனக்கு இப்போ 11 to 1ல் டைமிங் இல்லை மேம், டைமிங் எனக்கு இப்போ 10:59லேருந்து 10:59லேருந்து இல்லைன்னா 1.01லேருந்து 10:59 இது வரைக்கும் இருக்கு.
அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இது இல்லாத டைம் 11, 12, 1 இல்லாத டைம்னா என்னது 1க்கு அப்புறமா 1, 0, 1ஆ. ஸோ அதுலேருந்து 10:59 வரைக்கும் இதுக்கு நடுவில் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா -12 hours பண்ணணும். 12 ஹவர்ஸ்னால் எப்படி எழுதலாம்? 11:16 எழுதலாமா? ஸோ அதாவது -11:16 எழுதணும். இப்போ இங்கே சொன்னோம்ல 2:20ன்னு, அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? -11:60 பண்ணணும். ஓகேவா? பண்ணால் எனக்கு 2:20 மிரர் இமேஜில் என்ன டைம் காட்டும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ரைட்டா? எனக்கு இந்த மாதிரி 10, 15 இந்த மாதிரி ஈக்குவலான நம்பர்ஸ் இல்லாமல் 12, 13, 23 அப்படின்ற மாதிரி கொடுத்தா கூட நம்மளால இதே ஃபார்முலாவில் போட முடியும். போட்டால் எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர் வரும். ஏன்னா இங்கே 12, 13லாம் இருந்தால் நம்ம எக்ஸாக்டாக டயக்ராம் வரைஞ்சி நம்மளால இமேஜின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் 11லேருந்து 1 வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? -24 hours பண்ணணும் மிரர் இமேஜ் கேட்டிருந்தா. இப்போ எனக்கு டைமிங் 1லேருந்து 10:59 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? -12 hours, அதாவது -11:60 பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளாக் சம்மை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ எனக்கு 9 இருக்கு டைமிங்கு. இதனோட மிரர் இமேஜ் என்னது வரும்? எனக்கு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் மாறிடுமா? ஸோ இந்த சைடில் இருக்கிறது எனக்கு இந்த சைடு மாறி இருக்கு. எனக்கு ஆனால் டாப் பாட்டம் மாறாது. ஸோ இங்கே டாப் நோக்கி இருக்குது, அப்படியே இங்கே டாப் நோக்கி இருக்கு. அப்போ இங்கே டைமிங் என்னது? 3. இப்போ எனக்கு இங்கே நம்பர்ஸ் இப்படி இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸையும் சேர்த்து மிரர் இமேஜஸில் எடுத்தா நமக்கு சேம் டைமிங் தான் காட்டும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் நம்பர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த டேஷ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த டேஷில் இருக்கிறது நம்ம எப்பயும் போல் 12, 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். கிளியரா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம மிரர் இமேஜஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரைட்டா? ஸோ இதே இது எனக்கு வாட்டர் இமேஜஸில் கிளாக் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸோ வாட்டர் இமேஜஸில் இதுவே நமக்கு கிளாக்கு இப்படி கொடுத்துட்டு, வாட்டர் இமேஜ்னா என்னது? எனக்கு இங்கே மிரர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டவுன் சைடில் நமக்கு என்ன இருக்கும்னா கிளாக் இருக்கும். அப்போ இங்கே எனக்கு என்ன மாறும்? இங்கே டாப்பில் இருக்கிறது எனக்கு இங்கே பாட்டமில் இருக்கும். இங்கே பாட்டமில் இருக்கிறது இங்கே என்ன இருக்கும்? எனக்கு இங்கே டாப்பில் இருக்கும். ரைட்டா? ஸோ லெஃப்ட் ரைட் இங்கே மாறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மில் எனக்கு வாட்டர் இமேஜஸில் டைம் கொடுத்துட்டு வாட்டர் இமேஜஸில் என்ன டைமிங் வரும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரலாம். சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சம்முக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா மினிட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு டைம் 12:45 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இங்கே 45 minutes, அதாவது greater than 30 minutes-ஆ? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நான் -17.90 பண்ணணும். இதே இது எனக்கு less than 30 minutes, அதாவது 10:20 அப்படின்ற மாதிரி இருக்குது, இல்லை 11:20 அப்படின்னு எனக்கு less than 30 minutes இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும்னா -18:30 பண்ணணும். ஓகேவா? ஸோ அங்கே என்ன சொல்லுவோம்? -24 hours, -12 hoursன்னு சொன்னோமா? ஸோ இங்கே என்னது? அங்கே நான் ஹவர் ஹேண்டை வச்சு சொன்னேன். 11லேருந்து 1 o'clock இருந்தா, 1லேருந்து 10:59 இருந்தா அப்படின்னு நம்ம சொன்னோம். இங்கே நான் இந்த மினிட்ஸை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு greater than 30 minutes-ஆ இருந்தால் நான் 17.90 மைனஸ் பண்ணணும். less than 30 minutes-னா 18:30 மைனஸ் பண்ணணும். இப்போ 12:45-கே எனக்கு வாட்டர் இமேஜ் என்னன்னு பார்க்கலாமா? என்ன வரும் வாட்டர் இமேஜ்? 1790 மைனஸ் 12:45 அப்படின்னு வரும். ஸோ 10, 8, 45, 5:45 இதுதான் எனக்கு வாட்டர் இமேஜில் வரக்கூடிய டைமு. இதே இப்போ 10:20ன்னு வச்சுக்கலாமா? 10:20 எனக்கு less than 30 minutes. இங்கே என்ன பண்ணும்? 18:30. ஸோ 18:30 மைனஸ் 10:20னா என்னது? 10, 8, 10 தான் நம்மளுடைய டைமிங். ஸோ நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கிளாக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஈஸியாகவே போட்டுடலாம். ரைட்டா? ஸோ இப்போ சம்ஸ்குள்ளே போகலாமா? ஓரளவுக்கு கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னது? ரைட் சைடில் இமேஜ் மிரர் வச்சுருந்தா எனக்கு என்னது? ரைட் லெஃப்ட் மட்டும் தான் மாறும், டாப் பாட்டம் மாறாது. ஆல்ஃபபெட்ஸில் என்னெல்லாம் எனக்கு மாறாமல் இருக்கும்? கேபிட்டல் லெட்டர்ஸில் ஏ ஹிமோ HIMO மாறாது. அதுக்கப்புறம் Tலேருந்து Y வரைக்கும் மாறாது, 6 letter. ஸோ டோட்டலாக 11 letters மாறாமல் இருக்கும். ஸ்மால் லெட்டர்ஸில் எத்தனை மாறாமல் இருக்கும்? 6 letters மாறாமல் இருக்கும். என்னது அது? ஆயில், VWX இந்த 6 letters எனக்கு மாறாமல் இருக்கும். நம்பர்ஸில் எது மாறாமல் இருக்கும்? மிரர் இமேஜில் 0வும் 8ம் மாறாமல் இருக்கும். ஸோ இந்த பேசிக் எல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு சம்குள்ளே போகலாமா?
ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ஸ்க்ரீன் பிளர்ராக இருந்துச்சு அப்படின்னா பிடிஎஃபை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உங்கள் பிடிஎஃபையும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு கொஷினில் எனக்கு இங்கே மிரர் வச்சுருக்காங்க. அப்போ இந்த ரைட்டு லெஃப்ட் எனக்கு மாறுமா? அப்போ இங்கே ஆரோ இங்கே இப்படி வந்துடும், இங்கே சர்க்கிள் இப்படி வந்துடும். இந்த ஆரோ எனக்கு ரைட் சைடில் இருக்குது, இது என்னது லெஃப்ட் சைடில் போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இல்லைனா டைம் ஆகும். ஸோ அதனால மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் போயிடலாமா? ஆப்ஷன் எலிமினேஷன்னா என்னது? இங்கே பாருங்க, இங்கே எனக்கு கீழே பாட்டம்ல சர்க்கிள் இருக்கு, ஆனால் இங்கே பாருங்க மேலே சர்க்கிள் வச்சிருக்காங்க, இங்கேயும் எனக்கு மேலே சர்க்கிள் வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு என்னது? இந்த 2 ஆப்ஷன் வராது. ரைட்டு தானே? அடுத்து பாருங்க, எனக்கு ஒரு ஆரோ கீழே பார்த்து இருக்கு, அப்போ எனக்கு ஒரு ஆரோ கீழே பார்த்து இருக்கணும். எனக்கு ஒரு ஆரோ இங்கே கீழே பார்த்து இருக்கு, ஆனால் இங்கே 2 ஆரோவுமே எனக்கு மேலே பார்த்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு ஆப்ஷன்ல இருந்து போடுற மாதிரி பார்க்கணும். எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் வரைய வேணும். ரைட்டா? அடுத்த கொஷின் போலாமா? அடுத்தது பாருங்க, ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏபிசிடி கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. அப்போ இங்கே என்னெல்லாம் மாறாமல் இருக்கும்? எனக்கு ஏ ஹிமோ, டீலேருந்து TUVWXY இது மாறாமல் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி இடத்துல எனக்கு இங்கே தான் எம் வரணும், இங்கே லாஸ்டில் தான் டி வரணும். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு எம்ன்றது மிரர் இமேஜில் அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? ஆனால் எனக்கு எம்ன்றது இங்கே ஃபஸ்ட்டில் வரணும். மிரர் இமேஜில் இந்த எம் எனக்கு ஃபர்ஸ்ட்ல தான் வரணும், ஆனால் இங்கே பாருங்க லாஸ்ட்ல எம் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ரைட்டா? எனக்கு லாஸ்ட்ல டி வரணும்னு சொன்னா டி வரணும், ஆனால் டி பாருங்க இந்த 2 ஆப்ஷன்ல அப்படியே மாறாம இருக்கு. ஆனால் எனக்கு டி மாறாம இருக்கிற மாதிரியா இங்கே நம்ம எழுதியிருக்கோம்? இல்லை, எனக்கு டி மாறும். இந்த 11 கேரக்டர்ஸ் மட்டும் தான் மாறாம இருக்கும். அப்போ எனக்கு என்னது? டி மாறாம இருக்கிறதுனால இந்த 2 ஆப்ஷனுமே வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் ஈஸியாக இருக்கா? எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, இமேஜின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, நியூஸ் அப்படின்னு இருக்கு. இதில் நமக்கு எது மாறாமல் இருக்கும்னு சொல்லுங்க? இ மாறாமல் இருக்குமா? இல்லை, ஹிமோ. ஸோ எல்லாமே மாறும் இதில். ரைட்டு தானே? எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே எஸ் வரணும், லாஸ்ட்டில் என் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு தான் இங்கே எஸ், லாஸ்டில் தான் என். அப்போது இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு என்ன ஆகிடும்? எலிமினேட் ஆகிடும். ரைட்டு தானே? எனக்கு எண் மாறாமலா இருக்கும்? இல்லை, எனக்கு எண் மாறும். ஆனால் இங்கே எண் எனக்கு மாறாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. எண் இங்கே எப்படி இருக்கோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1 தான். ஓகேவா? எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும்னு புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, ஜெலஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஸ்மால் லெட்டர்ல எது மாறாம இருக்கும்? OILVWX மாறாம இருக்கும். ஸோ இங்க LO மாறாம இருக்கும். ஓகே, எனக்கு ஜே வந்து லாஸ்ட்ல தான் வரணும். ரைட்டா? ஸோ இங்கே எஸ் லாஸ்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு எலிமினேட் ஆகிடும். ஜே லாஸ்ட்ல வரணும், ஜே லாஸ்ட்ல வரணும். பட் ஆனால் இந்த ஜே அப்படியே இருக்கு பாருங்க, மாறாம. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷன் தான் என்னது? நமக்கான கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் தான் நமக்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 3, 1, 2, 5, 6, 8. நமக்கு நம்பர்ஸில் எது மாறாமல் இருக்கும்? 0, 8 எனக்கு வாட்டர் இமேஜஸில் மிரர் இமேஜஸில் மாறாமல் இருக்கும். அப்போ 8ன்றது எனக்கு எங்கே வரணும்? ஃபஸ்ட்டு தான் வரும் இல்லையா? ஸோ லாஸ்ட்டில் 8 இருக்குது, இங்கே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சது எல்லாமே எனக்கு 8, 8 அப்படியே இருக்குது. ஓகே தானே? அடுத்து நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணலாம்? 3 வச்சு டிசைட் பண்ணலாம்னா இங்கே 3மே எனக்கு 3 அப்படியே இருக்குது. ஸோ அடுத்து 1 வச்சு டிசைட் பண்ணலாமா? 1 வச்சு டிசைட் பண்ணால் இங்கே பாருங்க, எனக்கு இந்த 1 அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க மிரர் இமேஜில் மாறாமல். ஸோ எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. ரைட்டா? ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எனக்கு என்னதுன்னு பாருங்க, இங்கே 6 எனக்கு அப்படியே இருக்குது, இங்கே இருக்க 6 அப்படியே இருக்குது, மிரர் இமேஜஸில் இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா? ஸோ ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்தது பாருங்க, ரொட்டேட் த மிரர் இமேஜ் 90 டிகிரி
ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மிரர் இமேஜை 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இந்த 72ன்ற நம்பருக்கான மிரர் இமேஜ் இந்த சைடு இருக்கு. ஆனால் இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க, மிரர் இமேஜஸ்ல எனக்கு என்ன இருக்கு, இப்படி தானே இருக்கு இல்லையா? இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி சம்மில் நம்ம இந்த ரெண்டையுமே மாற்றணும்னு அவசியம் இருக்காது. மேக்ஸிமம் ஏதாவது ஒன்று மாற்றினாலே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இப்படி தானே மாற்றணும் இல்லையா? 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ என்ன நடக்கும், நான் இந்த 7 வச்சுக்கிறேன், இப்படி இருக்கு. இதை 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன வரும், இப்படி இருக்கிறது எனக்கு இப்படி ஆயிடுமா? கரெக்ட் தானே? இங்கே இப்படி இருக்கிறது எனக்கு என்னது, இங்கேருந்து கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ இங்கேருந்து கிளாக் வைஸில் ஒரு ஸ்லாண்ட் லைனு இந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி எனக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க, இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ரைட்டு தானே? இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே இப்படி வந்து இப்படி மாறினது எனக்கு இந்த ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3. அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது பாருங்க, rotate the mirror image 90 degree clockwise. இங்கே என்ன இருக்கு, மிரர் இமேஜ் இங்கே இருக்கு. ஸோ இங்கே டாட் வச்சு லைனு ஆரோ போட்டிருக்காங்க. இதை 90 டிகிரி கிளாக் வைஸ்னா இதானே 90 டிகிரி. அப்போ டாட் இங்கே இப்படியே தான் இருக்கும், இந்த லைன் இப்படி இருக்கும், ஆரோ எனக்கு இப்படி இருக்கும். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்கு, இந்த ஆப்ஷனில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்தது பாருங்க, 8 9 3 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே எனக்கு என்னது, 8ன்றது மாறாமல் இருக்குமா? ஆனால் எனக்கு 8ன்றது லாஸ்ட்டில் வரணும். ஃபர்ஸ்ட்ல 8 எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல 8. ஸோ இது ஃபர்ஸ்ட்ல 8. அப்போ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ரைட்? அடுத்தது பாருங்க, அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இமேஜ் கிளியரா இருக்கா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆரோஸ் டார்க்கன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு மேலே ஒரு டார்க்கன் ஆரோ வரணும், கண்டிப்பாக வந்தே ஆகணும். கீழே எனக்கு என்னது, இது 2 இருக்கு. ஓகேவா? எனக்கு கீழே ஆரோ இல்லாத ஒரு இது இருக்கு இல்லையா, ஆரோ இல்லாத ஒன்று, அது எனக்கு கீழே பாட்டம்ல இருந்தே ஆகணும். ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு 2மே ஆரோ இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ரைட்டா? இங்கேயும் எனக்கு என்னது, பாட்டம்ல அந்த ஆரோ இல்லாத லைன் இல்லை. ஸோ 4th ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆரோ இல்லாத லைனு எனக்கு 3rd ஆப்ஷன்லையும் 2nd ஆப்ஷன்லையும் தான் இருக்கு. ப்ளஸ் எனக்கு என்னது, இது 2மே எனக்கு பாட்டம் தான். அப்போ இது 2ம் தான் எனக்கு என்னது, மாறி இருக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது 2மே எனக்கு மாறி இருக்கணுமா? ப்ளஸ் எனக்கு இது எப்படி இருக்கு, இந்த சைடு இருக்கு ரைட் சைடு. அப்போ இது எனக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்திருக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் திரும்பின மாதிரி எனக்கு எங்கே தான் இருக்கு, இங்கே தான் இருக்கு. ப்ளஸ் இது 2ம் மாறி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இந்த சம் கொஞ்சம் கிளியராக கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் இங்கேருந்து ஒரு லைனில் ஆரோ போட்டிருக்காங்க, அதுக்கடுத்து இங்கே ஒரு லைனில் இங்கே வெளியிலையும் இது போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இமேஜ் கிளியராக இருக்கா? ஸோ இதுதான் எனக்கு இங்கே இருக்குது. இதுக்கு தான் நமக்கு என்ன கேட்குறாங்க, மிரர் இமேஜ் கேட்குறாங்க. இதுக்கு எப்படி வரும், எனக்கு இந்த சைடு லெஃப்டில் இருக்குது, இந்த சைடு ரைட்டில் வந்துடும். ஸோ மேலே ஆரோ ரைட்டில் வர்ற மாதிரி இந்த 2 ஆப்ஷனில் தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன் எனக்கு ரூல் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்கிற லைன் எனக்கு இப்படி வந்துடும் தான். ஸோ 2மே அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு டிசைடிங் ஃபேக்டர் என்னது, இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ரைட்டா? ஸோ இது டிசைடிங் ஃபேக்டர்னா இங்கே இருந்து நான் எனக்கு எப்படி வரும் சொல்லுங்க, இதனுடைய மிரர் இமேஜ் எனக்கு வேணும். மிரர் இமேஜ் வேணும்னா இந்த சைடு எங்கே இருக்கு, எனக்கு இந்த லைனுடைய லெஃப்ட் சைடில் இந்த இது இருக்கா. அப்போ இந்த லைனுடைய இந்த லைன் எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. அப்போ இந்த லைனுடைய லெஃப்ட் சைடு இது இருக்கு. அப்போ இந்த லைனுடைய ரைட்டு சைடு இது இருக்குமா? ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, இந்த லைனுடைய ரைட்டு சைடு இது இருக்கு. அப்போ இந்த லைனுடைய லெஃப்ட் சைடு இது இருக்குமா? இந்த லைனுடைய லெஃப்ட், அப்போ இந்த லைனுடைய ரைட் அப்படின்னா இந்த சைடு வரும். ஸோ எனக்கு டயக்ராம் எப்படி வருதுன்னு பாருங்க, இந்த சைடு ஒன்று வேணும், அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடு ஒன்று வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு இமேஜ் 3ல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 3. கிளியர்? அடுத்தது போலாமா?
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நேஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மிரர் இமேஜ் கேட்குறாங்க. ஸோ மிரர் இமேஜ்னா எனக்கு லாஸ்ட்ல எண் வரணும் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு லாஸ்ட்ல தான் எண் இருக்கு. எண் மாறாம ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, இல்லை. அப்போ நம்ம அதை வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. எல் எனக்கு என்னது மிரர் இமேஜ்ல மாறதான் வேணும். ஆனால் இங்கே எல் எனக்கு மாறாம இருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வராது. ஐஓ எனக்கு ரெண்டுமே மாறாம தான் இருக்கணும். டிஐஓ ஏ இந்த 4மே மாறாம தான் இருக்கணும் இல்லையா? அப்போ டிஐஓ ஏஐடிஓ ஏஐடிஓ இங்க மாறாம இருக்கா? இங்கேயும் ஏஐடிஓ மாறாம இருக்கு. ஆனா இங்க பாருங்க டி எனக்கு மாறி இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. வேற என்ன ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணலான்னு பாருங்க. இந்த எல்லு ஏ இங்க என்னு பாருங்க அப்படியே இருக்கு. இங்க எப்படி இருக்கோ பிளேஸ் ஆகிருக்கோ அப்படியே இந்த என் பிளேஸ் ஆயிருக்கு. மிரர் இமேஜ்ல இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் 3யும் எலிமினேட்டட். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியர்? அடுத்தது பாருங்க, ஆன்ஸ் 43Q12 அப்படின்னு இருக்கு. இதுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மிரர் இமேஜ்னா என்னது? ஏ வந்து எனக்கு லாஸ்ட்ல வரணும். ஸோ ஏ லாஸ்ட்ல வர்ற மாதிரி எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்க 2 தான் எனக்கு மாத்திருக்கு. இங்க 1 இருக்கு. இங்க எஸ் இருக்கு. ஸோ கிடையாது. ஏ லாஸ்ட்ல இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? அடுத்தது போயிடலாமா? அடுத்தது பாருங்க, கர்வ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் வச்சு கொடுத்துருந்தாலும் நமக்கு என்னது? மேலே இருக்கிற இந்த சர்க்கிள் மேலேயே தான் இருக்கணும். இங்கே எனக்கு கீழே வந்திருக்கு. அப்போ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ஸோ மேலே இருக்க சர்க்கிள் இப்படியே தான் வரும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ அடுத்தது போயிடலாமா? அடுத்தது இங்கே டைமிங். இங்கே என்ன டைமிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சின்ன முள் நமக்கு எங்கே இருக்கு? 3ல இருக்கு. பெரிய முள் எங்கே இருக்குன்னு பாருங்க. சின்ன முள் 3ல இருக்கு. பெரிய முள் 7ல இருக்கு. ஸோ டைமிங் என்னது? 3:35ன்னு இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம மிரர் இமேஜ் வரைகிறோன்னு வைங்க. என்ன இருக்கு? இங்கே 3ல இருக்கிற சின்ன முள் எனக்கு என்ன ஆகிடும்? 9ல போயிடும் இல்லையா? இங்கே எனக்கு 7ல இருக்கிற பெரிய முள் என்ன ஆகிடும்? 4ல போயிடும். 4லயா இல்லை 5ல போயிடும். ஸோ இப்போ எனக்கு டைமிங் என்ன வந்துருச்சு? 9:25. 9:25 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க. 9:25 எனக்கு இங்கே ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ இதே நம்ம ஃபார்முலா சொன்னோமா? ஃபார்முலா என்ன சொன்னோம்? எனக்கு 1:1ல இருந்து 10:59க்குள்ள என்ன இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? -12 hours அப்படின்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக என்னது? -1160 அப்படின்னு எழுதலான்னு சொன்னோம். ஸோ 1160ல இருந்து நான் என்ன பண்ணணும்? 3:35 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் சேம் டைமிங் வருதான்னு பாருங்க. 25. இங்கே என்ன ஆன்சர் வரும்? 8ஆ? 8னா 9, 10, 11. ஸோ கரெக்டாக 8:25. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? 9:25ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே தப்பு விட்டுருக்குமான்னு பாருங்க. 8:25 இல்லை 9:25 பார்த்துட்டு சொல்லுங்க. நமக்கு ஆப்ஷனில் 9:25 தான் இருக்கு. ஆனால் நமக்கு ஏன் மைனஸ் பண்ணுறப்போ 8:25ன்னு வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா இங்கே எக்ஸாக்டாக 3ல இருந்துச்சு இல்லையா? 3:35க்கு. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக எங்கே இருந்திருக்கும்? இங்கே தான் இருந்திருக்கும். 3க்கும் 4க்கும் நடுவில் இருந்திருக்கும். அப்போ நான் இங்கே மிரர் இமேஜ் வரைகிறப்போ என்ன வந்துடும்? எனக்கு இங்கே நடுவில் வந்துருமா? என்ன வரும்? 8க்கும் 9க்கும் நடுவில் வரும். கரெக்டு தானே? ஸோ 8க்கும் 9க்கும் நடுவில் வரும். ஸோ அந்த அக்யூரசி தான் எனக்கு இங்கே என்ன காமிச்சிருக்கு? 8:25ன்னு காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி எங்கெல்லாம் போடணும்னு சொல்லுங்கள். எங்கெல்லாம் போடணும்? எனக்கு இந்த மாதிரி கிளாக் கொடுக்காம டைமிங் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இங்கே எக்ஸாக்டாக எனக்கு இங்கே கரெக்டாக 3ல கரெக்டாக 7ல அப்படின்ற மாதிரி கிளாக்கில் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த கிளாக்கில் மாற்றி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாக்ல என்ன பண்ணுங்க? எனக்கு கரெக்டாக சின்ன முள் பெரிய முள் மட்டும் ரைட் சைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்னு மாற்றி பண்ணுங்க. எனக்கு இப்போ சப்போஸ் எக்ஸாக்டாக டைமிங் 3:35 அப்படின்னு அவங்க இந்த கிளாக்கு கொடுக்காம டைமிங் 3:35க்கு மிரர் இமேஜ் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு வேர்டிங்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு இது போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன மேம் அப்படின்னா எனக்கு மிரர் இமேஜ் படி என்ன வந்துடும்? இங்கே எக்ஸாக்டாக 3ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு எக்ஸாக்டாக சின்ன முள் 9ல தான் வரப்போகுது. இங்கே எக்ஸாக்டாக 7ல தான் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே எக்ஸாக்டாக 5ல தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் தான்? 9:25 தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, இங்க ஆப்ஷன் 4 ஏன் வராதுன்னு யாராவது யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, எனக்கு இந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளையே மாத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ சின்ன முள்ளை எனக்கு 4 கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இந்த சின்ன முள்ளை எனக்கு இங்கே கொண்டு போகாம இதை 4 கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இது வராது. ஓகேவா? கன்ஃபியூஷன்ல நிறைய பேர் ஆப்ஷன் 4 போடுறதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ கொஸ்டின் கிளாரிட்டியா இருக்கான்னு பாருங்க. எம் எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, டபிள்யூ சின்னதா இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மிரர். அப்போ இங்கே கொடுத்துருந்தா என்னது? வாட்டர் இமேஜ். இதுதான் என்னன்னு கேட்குறாங்க. வாட்டர் இமேஜில் என்ன எனக்கு என்ன நடக்கும்? டாப்பில் இருக்குது பாட்டம்லையும், பாட்டமில் இருக்குது டாப்லையும் இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே என்ன நடக்கும்? எனக்கு டாப்பில் இருக்கிற இந்த எம்மு எனக்கு இப்படி கீழே வந்துருமா? ஓகேவா? எனக்கு இங்கே பாட்டமில் இருக்கிற இது மேலே வந்துருமா? ஸோ அப்போ நமக்கு இப்படி தான் வரப்போகுது. எனக்கு இந்த எம்மு பெருசாக இருக்குது, ஸோ நான் இந்த டபிள்யூவை பெருசாக போட்டிருக்கேன். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 4 வரும். ரைட்டு? ஸோ அடுத்தது பாருங்க, அடுத்ததுல இப்படி தான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னது? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஒரு குட்டி ட்ரையாங்கிள், இங்கே ஆரோ மார்க் மேலே பார்த்து ப்ளஸ் இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு. சர்க்கிளில் ஒரு ஹாஃப் இந்த சைடு மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதான் கொஷின். இதுக்கு இப்போ இந்த சைடு மிரர் வச்சிருக்காங்க. இந்த சைடு மிரர் வச்சிருக்காங்கன்னா எனக்கு இங்கேயும் லெஃப்ட் ரைட்டு தான் மாறும், வேற எதுவும் மாறாது. இங்கே எப்படி வரும்னு சொல்லுங்க? இந்த ட்ரையாங்கிள் அப்படியே தான் வரும். இந்த இது எனக்கு எங்கே வந்துடும்? இங்கே வந்துடும். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஹாஃப், இந்த ஷேடட் போர்ஷன் இங்கே வரும். ஸோ அடுத்து இங்கே பாருங்க, எனக்கு மேலே தான் ஆரோ இருக்கு, இங்கே கீழே ஆரோ இருக்குதா? அப்போ நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ இங்கே கீழே ஆரோ இருக்கதா ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணிடலாம். ப்ளஸ் சர்க்கிள் எனக்கு இங்கே கீழ் சைடில் தான் இருக்குது, ஸோ இந்த சைடில் கீழே தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் படி பார்த்தா எனக்கு எங்கே வேறு ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு இந்த சைடில் தான் எனக்கு ஷேட் ஆகிருக்கும், இந்த சைடில் ஷேட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு என்னது? கரெக்டான ஆன்சர். ரைட்? அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்ததுக்கு இந்த 3 சம்க்கும் எல்லாத்துக்குமே எனக்கு மிரர் இங்கே தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இப்போ எனக்கு கீழே சர்க்கிள் இருக்கு, அப்போ கீழே தான் சர்க்கிள் வரணும். மேலே சர்க்கிள் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்க, இந்த பெரிய சர்க்கிள் இதுக்குள்ள எனக்கு கீழே தான் இருக்கு, அப்போ இங்கே எங்கேயாவது மேலே இருக்கா? மேலே இல்லை, ஸோ எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ இது எந்த சைடில் இருக்குது? எனக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போது எனக்கு மிரர் இமேஜில் இது என்னவாயிடும்? லெஃப்ட் சைடில் வந்துருமா? ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு இது மாறாமல் அப்படியே இருக்குது, ஸோ இது வராது. எனக்கு லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி 3 இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப ஆப்ஷன் வேறு ஏதாவது வச்சு எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எலிமினேட் பண்ண முடிஞ்சால் என்ன வரும்னு பாருங்கள். இங்கே எனக்கு இப்படி இருக்கிற இந்த டவுன், அதாவது இது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, இந்த சைடில் எனக்கு ரைட் சைடில் தான் வரணும். ஸோ ரைட் சைடில் வரல, இங்கே அப்படியே லெஃப்டில் இருக்குது, ஸோ இது வராது. ஸோ ரைட் சைடில் வர்ற மாதிரி எனக்கு என்னது? இந்த 3 இமேஜ் இருக்குது. ப்ளஸ் எனக்கு இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப் லுக் என்ன இங்கே இருக்குது, ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷன் சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஸோ அதனால தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு எலிமினேட்டட். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வரும். பட் எனக்கு இங்கே இருக்கிற லெஃப்டில் இருக்குது இப்படி மூவ் ஆகி இங்கே தான் வருமே தவிர, இங்கே பாருங்கள் இங்கே தலைகீழாக இருக்குது உள்ளே இருக்கிறதே. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த இமேஜில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்து இசட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு சர்க்கிள் சர்க்கிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மிரர் இமேஜ்னா என்ன வரும்? இந்த சைடு எனக்கு பாட்டமில் இருக்கிற ஆரோ பாட்டம்லேயே தான் இருக்கும், இங்கே எனக்கு டாப்பில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த சைடு என்னது? ரைட்டு பார்த்த மாதிரி எனக்கு ஆரோ இருக்கா? எனக்கு மிரர் இமேஜில் லெஃப்ட் பார்த்த மாதிரி ஆரோ வரும். ஸோ அப்போது செகண்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். 1ம் 3யும் தான் வரும். இந்த 1 3ல் வேறு என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். இங்கே எனக்கு டவுனில் இருக்குது, ஸோ இதுவுமே எனக்கு டவுன் தான். இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி தான். கிளியர்? புரியுதா? ஆப்ஷன் எலிமினேஷன் ஈஸியாக இருக்கா? அடுத்த கொஷின் பாருங்க. இ ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு மிரர் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன வரும்? இ ஷேப் இப்படி தானே வரும் மிரரில். ஸோ இது எனக்கு டாப் பாட்டமே மாறி இருக்கு, ஸோ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இங்கே கொடுத்துருக்க இ அப்படியே கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின்
ஸோ அடுத்ததுல எனக்கு மிரர் இந்த PQ இதுதான் வந்து மிரர்ல வச்சிருக்காங்க. ஸோ மிரர்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா இந்த சைடு எனக்கு என்ன ஆயிடும் செமி சர்க்கிள் இப்படி தான் வரும். ஏன்னா D ஷேப்ல இருக்கு. ஸோ எனக்கு இப்படி தான் இருக்க போகுது. அப்படிதான் என்னது எனக்கு 4 ஆப்ஷன்லையும் இருக்கு. ரைட்டா? எனக்கு இங்க இருக்கிற ஷேடட் போர்ஷன் எப்படி வந்துரும்? இந்த சைடுல வந்துருமா? ரைட் லெஃப்ட் மாறும் இல்லையா? ஸோ ஷேடட் போர்ஷன் இந்த சைடுல வந்துரும். அப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எலிமினேட் ஆயிடும். 3 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இங்க இருக்கிற டார்க் டாட் மேல தான் இருக்கும். ஸோ டார்க் டாட்டு எனக்கு இங்கே கீழே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இங்கே டார்க் டாட்டே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். ஸோ இதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, அடுத்ததுக்கு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ மிரர் இமேஜ்னா என்னது? இது இப்படியே தான் வரும் இல்லையா? ஸோ இது இப்படியே தான் வரும். இங்கே இருக்கிறது எனக்கு எங்கே வரும்? இங்கே வரும். ஸோ இப்படி தானே வரும், ரைட்டா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே சேம். ஆனால் இங்கே எனக்கு லைன் மிஸ் ஆகுது. இங்கேயும் லைன் மிஸ் ஆகுது. இங்கேயும் லைன் மிஸ் ஆகுது. எனக்கு இங்கே தான் என்ன இருக்குது? அந்த லைன் கரெக்டாக இருக்குது. இங்கே எனக்கு இந்த சைடு பார்த்து ஸ்லாண்ட் ஆகிருக்கிறது எனக்கு என்ன ஆகிடும்? இந்த சைடு பார்த்து ஸ்லாண்ட் ஆகி இருக்கும். அது எல்லாமே எனக்கு ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான மிரர் இமேஜ். ஸோ ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ ஸ்க்ரீன் பிளராக இருந்துச்சு அப்படின்னா PDF கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது இங்கே எனக்கு ஒரு ஸ்மால் லைன் இருக்குது கம்பேர்ட் டு திஸ். ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் பெரிய லைனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி லைன் தான் இருக்குது. அப்போ எனக்கு மிரர் இமேஜில் என்ன வரும்? இங்கே சின்ன லைன் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் வரும் இல்லையா? ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி எனக்கு என்ன இருக்குது? BCD 3 ஆப்ஷனும் இருக்குது. இதுவும் இருக்குது. அடுத்து மேலே இங்கே பாருங்க, இங்கே லைன்ஸ் வந்து எனக்கு ஹரிசாண்டல் லைன் மட்டும் தான் இருக்குது. இங்கே டார்க்கன் ஆகி வேற இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். இங்கே எனக்கு லைன் இங்கே பாருங்க இந்த சைடு ஸ்லாண்ட் ஆகிற மாதிரி இருக்கு, ரைட்டா? அப்போ எனக்கு லைன் அடுத்து என்னவா இருக்கும்? இந்த சைடு எங்கே ஸ்லாண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி இங்கே ஸ்லாண்ட் போட்டிருக்காங்க. ஸோ மாறவே இல்லை மிரர் இமேஜ். ஸோ அதனால ஆப்ஷன் டியும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா எலிமினேட் ஆகிடும். ப்ளஸ் இங்கே இருக்கிற போர்ஷன் பாருங்க, இங்கே இந்த ட்ரையாங்குலர் போர்ஷன் சின்னதாக இருக்குது, இங்கே பெருசாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுட்டு நம்ம மிரர் இமேஜ்க்கு டயக்ராம் வரையக்கூடாது, ஓகேங்களா? ஸோ சின்னதாக ஒரு சில இதுக்கு வேணால் வரைஞ்சிக்கலாமே, எல்லாத்துக்கும் நம்ம வரையக்கூடாது. அடுத்தது பாருங்க, மிரர் எனக்கு இங்கே இருக்குது. டாப்பில் இருக்க சர்க்கிள் அப்படியே தான் இருக்குது. இங்கே எனக்கு மேலே இருக்கணும், அதாவது இந்த பிளாக்குக்கு மேலே இந்த சர்க்கிள் இருக்கணும். இங்கே பிளாக் ஒரு இடத்துல சர்க்கிள் ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. பிளாக்குக்கு மேலே எனக்கு சர்க்கிளே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று வரணும், BDயில். ஸோ இங்கே Bயில் பாருங்கள் எனக்கு 3 கோடு இருக்குது. ஆனால் எனக்கு இங்கே மேலே பாருங்கள் 2 கோடு, இந்த சைடு 2 கோடு தான் இருக்குது. ஸோ அப்போ B ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிடும். C ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்கும்? கரெக்டாக இருக்கும். கிளியர்? அடுத்தது பாருங்க, அடுத்தது டைம். இங்கே 9 o'clock அப்படின்னு இருக்கு. அப்போ மிரர் இமேஜில் எனக்கு என்ன வந்துடும்? இங்கே சின்ன முள் இருக்கு. அப்போ பெரிய முள் எனக்கு என்னவாயிடும்? 3 சின்ன முள் என்னவாயிடும்? இந்த சைடு மாறிடும் 3க்கு. இங்கே மேலே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ மேலே 12 நோக்கி தான் இருக்கும். அப்போ டைமிங் என்னது? 3. அடுத்தது பாருங்க, 9:15 அப்படின்னு இருக்கு. ஸோ 9ல் சின்ன முள் இருக்கு. அப்போ எனக்கு மிரர் இமேஜில் என்னவாயிடும்? 3ல் சின்ன முள் வந்துடும், ரைட்டா? இங்கே பெரிய முள் எனக்கு இந்த சைடு இருக்குது. அப்போ பெரிய முள் எனக்கு என்னவாயிடும்? இந்த சைடு வந்துடும். அப்போ இப்போ டைமிங் என்னது? 3:45 இல்லை 2:45? சொல்லுங்க பார்ப்போம். 3:45 வருமா இல்லை 2:45 வருமா? 3:45 வராது. எக்ஸாக்டாக 3ல இருந்துட்டு எனக்கு என்னது? 3:45 வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ 2:45 தான். இங்கேயும் நம்ம வேணா டவுட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஏன்னா எனக்கு இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா படி என்னது? -12 hours, அதாவது 11:60 பண்ணணுமா? ஸோ 9:15லேருந்து 11:60, அப்போது 45. 2:45 தான் நம்மளுடைய ஆன்சர், ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிவிட்டு மிரர் இமேஜஸில் பண்ணணும், ஓகேவா? ஸோ SSCயில் நமக்கு இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும் மிரர் இமேஜஸில். அதில் நீங்கள் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பெட்டட் ஃபிகர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபுல் ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இந்த ஃபிகர் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஃபிகர்ஸ் உள்ளே இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும்.
ஸோ அது மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எம்பெடட் பார்க்கலாம். இந்த வீக் ஃபுல்லாகவே ஈஸியான கிளாஸஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.